அனைவருக்கும் வணக்கம். எங்கள் ஊரில் மாரியம்மன் பண்டிகைங்க. இது பாருங்கள், நல்லா பொங்கல் வச்சிட்ருக்காங்க. அந்த பக்கம் மத்தியானம் வெயில், பயங்கரமான வெயில். நிறைய வளையல் கடை வந்தது. வளையல் கடையில் நிறைய கூட்டமாக இருந்ததுனால நான் எடுக்கலைங்க. அந்த ஒரு வளையல் கடை மட்டும்தான் நான் எடுத்தேன். இது பாருங்கள், நல்லா பொங்கல் வெந்துட்டுருக்குது. பொங்கல் வெந்து முடிஞ்ச உடனே கொண்டுட்டு போய் சாமிக்கிட்ட வச்சு எல்லாம் தேங்காய் பழம் மாற்றி சாமி கும்பிடுவாங்க. பாருங்கள், சரியான விசேஷமாக இருந்துச்சுங்க. அருமையாக இருந்துச்சு. எல்லோரும் சாமி கும்பிட்றாங்க. தேங்காய் பழமெல்லாம் வச்சு பொங்கலையும் வச்சுட்டு அதை சாமி கும்பிட்டுருக்காங்க. நான் முன்னாடியே சாமி கும்பிட்டு இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்குறேங்க. நான் காலையில் ஒரு முறை, சாயந்தரம் ஒரு முறை இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக நான் வந்துடுவேன். நல்லா 3 நாளாக பயங்கர ஜாலியாக இருந்துச்சு. நல்லா சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். நேற்று ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியெல்லாம் நடந்துச்சுங்க. இன்றைக்கி அதையும் பார்த்துட்டு நைட்டு 10 மணிக்கு தான் வீட்டுக்கு போனேன். அக்னிகரகம் எடுத்திருந்தாங்க, பூங்கரகம் எடுத்திருந்தாங்க, அழகு குத்தி இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு போனாங்க வீட்டுக்கு. நல்ல விசேஷமாக பண்ணியிருந்தாங்க. மாரியம்மன் கோயில் விசேஷம் சூப்பராக நடந்து முடிஞ்சிருச்சுங்க. சாமி அலங்காரம் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. இந்த இடம் தான் கம்பம் போட்டுருந்த இடம். இது நல்லா வேப்பந்தலையெல்லாம் நிறையா வச்சு அதுக்கு டெய்லி கொண்டு வந்து உப்பு, குருமிளகு, தண்ணியெல்லாம் கொண்டு வந்து நிறைய பேர் எல்லாம் ஊற்றிட்டு போவாங்க. காலையில் ஊற்றிட்டு போவாங்க. சேலம் மாவட்டத்தில் நிறைய இடத்துல மாரியம்மன் போட்டிருக்காங்க. எங்கள் ஊர்லேயும் போட்டிருந்தாங்க. பண்டிகை முடிஞ்சிருச்சுங்க. கடைசியாக சாமி தனியாக ஒரு வீடியோ எடுத்தேன். இடையிடையே எல்லாம் போயிட்டே இருந்ததுனால பூசாரிங்க எடுக்க முடியல, கிளியராக எடுக்க முடியல. அதனால் கடைசியாக ஒரு ஃபோட்டோ நின்று யாரும் இல்லாதப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்து ஜாயின் பண்ணிட்டேங்க. தேங்க்யூ. சாமி தரிசனம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.